இன்னும் கூட நிறைய பேர் என்னை கஸ்தூரி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ என்னுடைய பேர் வந்து சூசன்னா ஜார்ஜ். நானே விக்கிரகெல்லாம் கல் மண்ணெல்லாம் ஆராதிச்சிருந்தவன் இன்னைக்கு உண்மையான கடவுளை நான் ஆராதிக்கிறேன். உண்மையான கடவுளை தெரிந்து கொண்டேன். அன்பு இல்லாமலாம் இருந்த தாய் கூட பிள்ளைங்களை மறந்துடுவாங்கன்றதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. அநேகரால நான் புறக்கணிக்கப்பட்டேன், அவமானத்துக்குள்ளான, எல்லா பொருளாதாரத்தையும் இழந்த. ஆனாலும் என் தகப்பன் என்னை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. நோயிலேயே நான் இருந்தேன். எனக்கு சுகர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 475 தான் இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது, முட்டு வலி இருந்தது. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. 2013 வல்லமை ஆவியானவர் எனக்குள்ள கடந்து வந்து என்னுடைய நோய்கள் எல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்திட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுகப்படுத்தின என்ன சுகப்படுத்தினவரை எல்லாரையும் சுகப்படுத்தணும். நான் எப்படி வறுமையிலையும், நான் எப்படி எல்லாவற்றையும் இழந்து அவமானத்திலையும் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்த அந்த சமயத்துல நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டனோ, அதுல இருந்து எங்க அப்பா என்னை விடுதலை கொடுத்தது போல இன்னைக்கு அநேக மக்களை என்ன ஆண்டவர் அவர்களை சென்று சந்திக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசுனுடைய வல்லமையினுடைய ஊழியனுடைய நோக்கமே என்னன்னாக்கா, யார் யாரெல்லாம் கண்ணீரோட இருக்கிறாங்களோ அவங்கள போய் சந்திக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மார்க்கெட்டிங்ல வந்துட்டு காலையில என் ஃபோன் பண்ணி வர வைப்பாங்க. ஆனா எங்க அப்பா இயேசு புதிய யாரு ரொம்ப நெருக்கமா, யாரு ரொம்ப வியாதியா இருக்கிறாங்களோ அவங்கள ஃபோன் பண்ணி எங்க கிட்ட வந்துருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க அநேக இடங்களுக்கு நாங்க போறோம். பெரம்பூர்ல இருந்து, கள்ளிக்குப்பத்துல இருந்து, சூளைமேட்ல இருந்து, நுங்கம்பாக்கத்துல இருந்து, ஹல்லேலூயா, பாண்டிச்சேரியில இருந்து, எல்லா இடத்துல இருந்து இங்க இன்னைக்கு நீங்க மாதவரம், எல்லா இடத்துல இருந்து இங்க நீங்க வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வல்லமையினுடைய ஊழியம் வந்து இதுக்கு தலைவர் யாருன்னாக்கா இயேசப்பா தான். ஹல்லேலூயா. இதுக்கு தலைவர் யாருமே கிடையாது, நம்ம அப்பா இயேசு தான். வழி நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி தான் நான். பிரைஸ் தி லார்ட். அம்மா பெரியவங்களா இருந்தா எனக்கு அப்பா, சகோதரன் சகோதரி, என்னுடைய பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க யாராவது இந்த இடத்துல வியாதியா இருக்கிறாங்கன்னாக்கா உடனே நானே எங்க வீட்டுக்காரன் போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அது என்ன மிட் நைட்டா இருந்தா கூட நாங்க அதை பத்தி பார்க்கவே மாட்டோம். போயிட்டு அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு வருவோம். உடனே ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கேன்சர் கட்டியை கூட குணப்படுத்துறாரு. ஆமென். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நோயாளிகளால பாதிக்கப்பட்டவங்க மருத்துவர் என்ன சொல்லுவாங்க, நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடன் வாங்கி கூட அந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஆனா கடைசியில மருத்துவர் சொல்லிடுவாரு, என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண, அதுக்கப்புறமா முடியல, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றவங்கள எங்க அப்பா இயேசு குணப்படுத்தியவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் தனிமையா இருந்தேன், எனக்கு யாருமே இல்லைன்றவங்களுக்கு எங்க அப்பா இயேசு இருக்கிறாருன்னு தைரியத்தை கொடுத்தவர் எத்தனையோ பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என்னுடைய வாழ்க்கைன்றத துளிர் விட்டு எழுந்து பிரகாசிக்க வைத்த என் தகப்பனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த இடத்துல நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வயதானவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லம்மா அப்படின்வாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்த உடனே அவங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா இயேசு எனக்கு இருக்கிறாருமா, அது போதுமா எனக்கு அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வல்லமை ஊழியத்துல இந்த 2 வருஷம் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். சின்ன குழந்தையில இருந்து முதியோர்கள் வரைக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். போன வாரம் கூட 2 குழந்தை கருச்சிதைவு ஆயிடுச்சு, 3வது குழந்தை டியூப்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த கர்ப்பப்பையில இருக்கிற அந்த டியூப்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க வந்து நாங்க ஜெபிக்கிறதுக்கு போனோம், இங்க கமலேஸ்வரி கிட்ட போனாங்க, இன்னும் நிறைய டாக்டர் கிட்ட போனாங்க. எல்லாரும் உடனே அந்த டியூப்பை வந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு போன லாஸ்ட் வீக்ல வந்து நைட்ல நாங்கள் திடீர்னு நாங்கள் போனோம். அடிக்கடிக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அன்னைக்கு நாங்கள் அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் எங்களை அழைச்சிட்டு போனாரு. போயிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, டியூப்ல இருந்து அந்த இதை வந்து நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு, அந்த பிள்ளைக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தையே இல்லையேன்னு சொல்லி திரும்பி அழுதுகிட்டே இருந்தது அந்த பிள்ளை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் சொன்ன பிறகு எங்க அப்பா இயேசு எனக்கு கொடுத்துருவாருன்ற தைரியம் வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த நாளே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா டியூப் உடனே எடுக்கணும், அது உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க.
அங்க டாக்டர்ஸ் வந்து ஆபரேஷன் தியேட்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தியேட்டர் கிட்ட போகும்பொழுது அந்த டாக்டரோட மனசு மாறிடுச்சு. என்னன்னு தெரியல, எனக்கு ஏதோ ஒன்று ஒரு மாதிரி இருக்குது, இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் மயிலாப்பூர்ல ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அங்க ஸ்கேன்லாம் இருக்குது, அங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து நம்ம அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி அந்த டியூபை எடுக்கலாம்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க மயிலாப்பூர் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல டியூப்ல இருந்து அந்த வளர முடியாத அந்த சிசு வெளியே வந்துருச்சு. ஹல்லேலூயா. அவர் உண்மையின் தேவன், வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடியவர், அவர் ஜீவனுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. ஓரி பாஷமல மக்கரதுகரவா நன்றி ஆண்டவர். இந்த அடிமையினுடைய கூக்குரலை கேட்டு தகப்ப அந்த பிள்ளை, ஆனா அவங்க விசுவசிக்கணும். ஹல்லேலூயா. நாங்க ஜெபிப்போம், ஆனா நீங்க என்ன செய்யணும்? விசுவசிக்கணும். அந்த விசுவசிக்கிறவங்க தான் இந்த இடத்துல வல்லமை ஊழியத்துல ஒரு குடும்பமா இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் செய்த நன்மைகள் எவ்வளவோ இருக்குது இல்லையா நம்ம குழுவுல. அதுக்கு நன்றி அறிதலாக தான் இந்த கூட்டத்தை, இந்த ஆராதனை கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது. உண்மையிலே இதுக்கு நிறைய ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கார். இந்த ஹாலை கொடுத்தவங்க கூட இதனுடைய ஆஃப் டேக்கு வந்து 12,000 ரூபாய், ஒரு நாளைக்கு 24,000 ரூபாய். ஆனா அவங்க கொடுத்தது முழு நேரமும் நம்ம எடுத்திருக்கிறோம் 5,000 ரூபாய் தான் வாங்கினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவங்களை இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லை, அவங்க மகனெல்லாம் கீபோர்டு போட கொடுக்க அனுப்புறேன்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சர்வீஸ் இருந்து கூட முழுமையா ஒரு குடும்பமா அவங்கள பங்கு பெற செய்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். எத்தனையோ கேட்டரிங்லாம் நாங்க போனோம், ஆனா அந்த இடத்துல எல்லாம் வந்து நிறைய கேட்டாங்க. ஆனா பிரதர் அருள்ராஜ் பிரதர் வந்து ரொம்ப கம்மியா 10,000 ரூபாயிலேயே முடிச்சு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துறேன். அப்ப இந்த வல்லமை ஊழியத்துல யாரு செய்யறதுன்னா அப்பா தான் செய்யறாரு. எனக்குள்ள ஒரு நிறைய நாள் எனக்கு தாகம், நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், பெரிய மண்டபம் எடுக்கணும், நல்ல வசதியான மண்டபம் எடுக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நினைக்கிறோமே. தாய் மறந்தாலும் மறவாத அப்பா, சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற எங்க அப்பாவுக்கு இதே மாதிரி நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய கனவை இன்றைக்கு ஆண்டவர் நினைவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவும் என்னுடைய ஆவிக்குரிய அன்பின் சகோதர சகோதரிகளோட சேர்ந்து எங்க அப்பாவை ஆராதிக்கிறதுல நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சமாதானமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த ஊழியத்துல நடந்த ஒவ்வொரு நன்மைகளை குறித்து ஒரு 20 நிமிடம் தான் இருக்குது, நேரம் இல்லை. சாட்சிகளை வழிநடத்த பிரதர் திவ்யநாதன் பிரதர் வருவாங்க. சுருக்கமா இந்த ஊழியத்துல கடவுள் என்ன நன்மை செய்தார் 2 வரியில முடிச்சிடும்.